ஆரம்பிக்கலாங்களா? இந்த சீசன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, மணிமேகலை எல்லாம் ஆங்கர் பண்றாங்கல்ல. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பிராண்டா போகுது. அணிமேகலையை போட்டதுனால தான் இந்த சீசன் புதுமையா இல்ல ரொம்ப முதுமையா இருக்குன்னு பேசுகிறாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? பாத்தீங்களா போங்க உடனே கலாய்க்காரு. ஜஸ்ட் ஃபன். அடே அப்ப எல்லாம் சிரிங்க. பயந்துற போறாங்க. எல்லாம் சிரிங்க. ஆனந்த் சோக்கு ஜோய். அண்ட் ரக்ஷன் சார் நிறைய படங்கள் பண்ணி திரைப்படங்கள் பண்ணுவேன்னு பார்த்தா புகைப்படங்கள் பண்ணி நீயே ஒட்டிக்கிட்டு இருக்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோ. சந்தோஷம். அண்ட் சாரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இது வரைக்கும் அவர் செஃப் ஆஃப் தி வீக்கே வாங்கல. ஏன் தெரியுமா? அவர் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க சொல்றதை அவர் கேட்க மாட்டார். சொன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. இப்படி இருந்தா எப்படி? கலாய்க்குது உனக்கு பழப்பா போச்சு. ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறான். என்ன டாபிக் கொடுத்தாலோ அதுக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாரு. மணிமேகலை எத்தனை வாட்டி போனாலும் கழுத்தை பிடிச்சி தள்ளுவாரு. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. தம்பி அக்ஷய் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னு. அந்த பையனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் டாடி. சங்கு சத்தம். சங்கா. சோசியல் மீடியால ஒரு சர்வே, இந்த சீசன்ல நல்லா சமைக்கிற குக் யார் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவனே போய் சுஜிதா பிரியங்கான்னு ரிப்ளை பண்ணிருக்கான். சார் வடகரி தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க? எம்பட திருப்பு கண்ணா. ஐயோ காட்டடி பல்லு. தாத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்ப்பா, கெம்மின்னு சுத்திக்கிட்டு இருக்காம உன கஷ்டப்பட்டு இந்த ஷோக்கு அமிச்ச மம்மி இருக்காங்களே அவங்களே கொஞ்சம் நினைச்சு பாரு. சரியா? உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா போன சீசன் 3ல தர்ஷன் ஒருத்தவன் ஊட்டி ஆண்டி பின்னாடி சுத்திட்டு இருந்தான். இவன் இந்த உள்ளூர் ஆண்டி பின்னாடி சுத்திட்டு இருந்தான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ரொம்ப தங்கமான பையன்ப்பா. அவன் இந்த ஷோல பண்றது ஒரே விஷயம் தான், குக்கிங்ல கண்ணாடி போடுறது, அக்ஷிதா மேல மஞ்சள் போடுறது, கெமி கூட சண்டை போடுறது, டபுள் எக்ஸ்எல்ல டவுசர் போடுறது. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? டிஷ் பத்தி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் வந்தா பழிய தூக்கி கோமாளி மேல போடுறது. இது ஒண்ணுதான் அவன் பண்றான். ஆனா இல்ல, நான் மிஸ் பண்றது ஜோயாவை தான். அவளுக்காக தான் பக்கமா எழுதிட்டு வந்தேன். பட் அவ இல்ல, பரவாயில்ல. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. சரி சார், அவங்க இல்லன்னா பரவாயில்ல, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அப்படியா? ஜோயாவுடைய இன்னசென்ட்டை வச்சு 8 சென்ட் இடம் வாங்கிட்டா தெரியுமா உங்களுக்கு? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஜோயா டேபிளுக்கும் பிரியங்கா டேபிளுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னது? குக்கு வேலை செஞ்சு கோமாளி வேலை செய்யலனா பிரியங்கா டேபிள், கோமாளி வேலை செஞ்சு குக்கு வேலை செய்யலனா ஜோயா டேபிள். அவ்வளவுதான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, எல்லாரையும் கலாய்க்கிறீங்க, திவ்யாவை மட்டும் நீங்க கலாய்க்கிறதே இல்லையே அப்படின்னு. அது என்னன்னு எனக்கே தெரியல. அவங்கள பார்த்தாலே எனக்கு கலாய்க்க தோணல. எனக்கு பேசிக்காவே கலாய்க்க வரல. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். வரட்டுமா? சரி, இன்னைக்கு என்னுடைய குக்கு யாரு? ஐயோ இவரா? நான் ஒரு தபா தான் சொல்லுவேன், ஒவ்வொரு தபாவும் சொல்ல மாட்டேன். பார்க்கலாம் பாப்ப நீ பாப்பம்மா கடையில ஆப்பம் வாங்கி